இந்த கொளுத்துகிற வெயிலை எனக்காக இவ்வளவு நேரம் நீங்க காத்திருந்து ஒரு பெரிய வரவேற்பை வழங்கின அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய பொற்பாதங்களில் நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். ஆக தொடர்ந்து இப்ப நேத்தையே பார்த்திருக்கலாம், நீங்க தமிழ்நாடு அணியா டெல்லி அணியாங்கும் போது தமிழ்நாடு அணி ஏற்கனவே ஒரு விதத்துல ஜெயிச்சிட்டோம். நம்ம டெல்லி அணிக்கு மிகப்பெரிய தோல்வியை நேற்று நாடாளுமன்றத்தில் கொடுத்துட்டாங்க. தொகுதி மறுவரை என்று வரும் பொழுது நேற்று வாக்கெடுப்பு எடுத்த பொழுது நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்ந்த இந்தியா கூட்டணி அதை வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக நேற்று நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டோம். ஏப்ரல் 23 சட்டமன்றத்திலே நம்முடைய தமிழ்நாடு அணி தான் வெல்ல போகிறது என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற நிகழ்வாக நேற்று அந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. சிறுபான்மை மக்களின் அரணாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள்லாம் உதயசூரன் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக அந்த நீலமகன் சொல்றாரு 38வது வார்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்த பகுதிக்கு மட்டும் இந்த 38வது வார்டுக்கு மட்டும் பார்த்தா இந்த லிஸ்ட படிச்சா மொத்தமாக 25,58,57,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மக்கள் பணிகள் நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவினை உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு நீங்க செல்லும் பொழுது ஓட்டு போடுற மிஷின்ல முதல் பேரை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயசூரியன் சின்னம் தான் இருக்கும். ஆக மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுதும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதலிடத்தில் வந்தார், அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வென்றார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். ஆக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் எம்எல்ஏ அமைச்சர்லாம் விடுங்க, முதல்ல உங்க வீட்டு மூத்த பிள்ளையாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களுக்காக பணியாற்ற நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்க இளைஞர்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்பது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இடம் கூட பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க கண்டிப்பா ஒரு 20 நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி ஜிம்முக்கான இந்த உடற்பயிற்சி கூடமும் திருவள்ளுவர் தெருவில் வந்து இடம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரு 20 நாட்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச கையோட இதற்கான என்னென்ன ஏற்பாடு அதை கண்டிப்பாக செய்து தருவோம் என்கின்ற அந்த உறுதியோடு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாளர்கள் சமர்ப்பித்து விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.